சாமி 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 என்ன என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? நல்லது செய்வீங்கன்னு உங்களை கூட்டிட்டு வந்தா இப்படி கெடுதல் பண்ணிட்டு கிளம்புறீங்களே சாமி. கோவப்பட்டு பேச வேண்டாம்னு பாக்குற வீரா. உங்ககிட்ட கை நீட்டி முன்பணத்தை சன்மானமா வாங்கிட்டேன். அதனால என் குடும்பம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுற நிலைமை வந்துருச்சு. அந்த நன்றி மட்டும்தான் என்ன மேல விஷயங்கள் பேச விடாம தடுக்குது. நான் மட்டும் பேசி இருந்தேன்னா விபரீதமாயிருக்கும். என் வாக்கு ரொம்ப ரொம்ப சுத்தம். நீங்க செஞ்ச பாவம் அவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் நான் வெளிப்படுத்தி இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் திரும்பவும் காலடி எடுத்து வைக்க முடியாதபடி ஆயிருக்கும். ஒத்துமையா இருக்கிற உங்க குடும்பத்தை நான் பிரிக்க விரும்பல. அதனாலதான் எதுவும் பேசாம நான் திரும்ப போறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க கொடுத்த அந்த முன்பண காசை அடுத்த பூஜைக்கு எனக்கு காசு கிடைச்சதும் கொடுத்துடுறேன். ஏன்னா நீங்க கொடுத்த அந்த காசுல கூட ரத்தக்கரை இருக்கு. அதை வாங்கி நான் பண்ணின செலவுல என் குடும்பம் தடையாம போயிடக்கூடாது. என்னவோ நான் பேசுனீங்களே, இவ்வளவு பேசுறீங்களே. நீங்க செஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல நான் இங்க இருந்து பேசணுமா இல்லையான்னு. எனக்கு பண்ண வேண்டிய நல்ல காரியம் நிறைய இருக்கு. தள்ளி போங்க. வீரா, அடுத்தவங்களை அண்டி பழைக்கலாம், அது கூட தப்பு இல்ல. ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணி பழைக்கிறது, அதை விட கொடிய பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுவும் சொந்தத்துக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்றது இருக்கு, அது மிகப்பெரிய பாவம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தம்பி வாப்பா. சித்ரா, உண்மையா சித்ரா? அந்த பணிகர் நம்ம குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்றாரு. உண்மையா சித்ரா? நான் இல்ல நினைச்ச சித்ரா. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு சித்ரா. நீயும் குழந்தையும் ரெண்டு பேரும் தீல இல்ல நினைச்ச சித்ரா. எனக்காக தானே குழந்தைய விட்டுட்டு போயிருக்க சித்ரா. எனக்கு தெரியல. எனக்கு சிரிக்கிறதா தெரியல. நான் பாக்கணும் சித்ரா. சித்ரா, நம்ம குழந்தைய நான் பாக்கணும் சித்ரா. நான் கேட்டேன், பணிக்கிற கேட்டேன். அவரு ஏதோ காலம் வரும் நேரம் வரும் சில புரியல. எனக்கு கால நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது சித்ரா. நம்ம குழந்தை உயிரிழக்கும் சொன்னா எனக்கு பாக்கணும் தோணுது சித்ரா. நான் எங்கன்னு போய் தேடுவேன் சித்ரா. நான் எப்படி சித்ரா? சித்ரா சித்ரா சித்ரா, நீ எப்படி எனக்கு உதவி பண்ணும் சித்ரா. எனக்கு அதான குழந்தை விட்டுட்டு போயிருக்க. அப்ப நீதான் காட்டணும். சரி, எப்படியாவது நம்ம குழந்தை காட்டு சித்ரா. சித்ரா, எனக்கு உதவி பண்ணு சித்ரா. கெஞ்சி கேட்கிறேன் சித்ரா. சித்ரா சித்ரா, நான் குழந்தைய பார்க்கணும் சித்ரா. எனக்கு உதவி பண்ணு சித்ரா. சித்ரா சித்ரா, நம்ம குழந்தைய பார்க்கணும் சித்ரா. அதை உணர்த்துக்கு தானே இந்த பூ கொடுத்துருக்க. அப்ப நம்ம குழந்தை உயிரோட இருக்கல சித்ரா. சித்ரா, நம்ம குழந்தை எங்க சித்ரா இருக்கு? சித்ரா சித்ரா, நம்ம குழந்தை நான் பார்க்கணும் சித்ரா. சித்ரா, நான் எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிப்பேன் சித்ரா. சொல்லு சித்ரா. சித்ரா, உனக்கு தெரியல சித்ரா. நீ கர்ப்பமா இருக்கும்போது நம்ம குழந்தை வயசுல இருக்க எவ்வளவு கனவு காணும். அந்த குழந்தை எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டோம். எத்தனை கோயிலுக்கு போனோம், எவ்வளவு சாமி கூட்டோம். உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன். இல்லாத குழந்தை இப்ப இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு 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 உடனே
உடனே பார்க்கணும் ஆசையா இருக்கு சித்ரா. எனக்கு தெரியாது, எனக்கு நம்ம குழந்தை எங்க இருந்தாலும் நீ தான் எனக்கு காட்டணும். நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதான் நினைச்சேன், எனக்கு யாருமே இல்லை நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு வேணும் சித்ரா, எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும் சித்ரா. என் கையால் நம்ம குழந்தைய கொஞ்சம் சித்ரா. அது அப்பான்னு சொல்றது நான் என் காதுல கேட்கணும் சித்ரா. நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல சித்ரா. எப்படி சித்ரா இருக்கும்? என்னமா இருக்குமா? இல்ல ஒண்ணுமா இருக்குமா? ஒன்ன மாதிரிதான் இருக்கும், ஒன்ன மாதிரிதான் இருக்கும். குழந்தை ஒன்ன மாதிரிதான் இருக்கும் சித்ரா. எனக்கு நம்ம குழந்தை வேணும் சித்ரா. எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு அந்த பணிக்கர் சொன்ன எதை பத்தி எனக்கு கவலை வச்சுட்டேன். எனக்கு என் உயிர் போடி எனக்கு கண்டம் வந்துச்சுன்னா போட்டு சித்ரா. எனக்கு வேணுமா ரத்தம்? நம்ம குழந்தை முக்கிய சித்ரா. நம்ம குழந்தைக்கார என்ன வேணாலும் பண்ணுவோம் சித்ரா. ஆனா நான் எங்கன்னு போய் தேடுவேன் சித்ரா. நீ என்ன கண்டுபிடிச்சு சொல்லணும் சித்ரா, சரியா? அப்பா, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஆனா நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரியறப்போ உங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும் அந்த சாமியார் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நான் தான் உங்க பொண்ணுன்னு எப்படி அப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு குழந்தை வேணும் சித்ரா. எனக்கு ஆசையா இருக்கு சித்ரா. வெளியில முத்துமாமாக்கு குழந்தை, எனக்கு ஒரு வாரிசு இருக்குடா. அவர் சொன்னார்ல சித்ரா. நான் சந்தோஷம் வார்த்தை. எனக்கு குழந்தை இருக்கு. எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுதுடா. குட்டி அப்பாக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குடா. இந்த பாப்பா வீட்டுக்கு வரும். நீ பாப்பா கூட விளையாடுவியாடா? சரிப்பா. ஸ்வீட் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. ஸ்வீட் நீ பண்ணிடுறியா? பண்ணிடு. ஒரு நிமிஷம். வாங்க. செந்தில் ஐயா, நம்ம வீட்டை வர சொல்ல எல்லாத்தையும் வர சொல்லு. சரிங்கய்யா. உடனே வர சொல்லு. சரிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணம் தெரியும்ல, இன்னைக்கு பூஜை பண்ணாரு பணிக்கர். அவர் எனக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டாரு. என் வாரிசு இருக்கா கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி எஜமா வர போறப்பல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இல்லையா? நல்லா இருப்பீங்க ஐயா. கூடிய சீக்கிரம் உங்க வாரிசு கிடைச்சிருங்க ஐயா. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஐயா முகத்துல நிஜமான சந்தோஷத்தை பாக்குறோம். எல்லாம் நல்லதுக்காக தான். இந்த விஷயம் நடக்கிறதுக்காக தான் வீட்டுல நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போயிருக்கு.
வெண்ணிலா நீ இங்க நின்னுட்டு இருக்க? எல்லாத்துக்கும் இனிப்பு ரெடி பண்ணலையா? போ 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 உடனே ரெடி பண்ணு. சரி மாமா. எல்லாம் இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வேலையை பார்க்கணும். சரியா? சரியா? ஸ்வேதா, ஓ வாங்க பெரியப்பா, வாங்க வாங்க. இப்போ உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா? சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இப்போ? ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா இருமா. அமைதியா? இனிமே அமைதியா எப்படி இருக்கிறது? எப்போ கல்யாணத்தை பத்தி கருமாதின்னு மாமா சொன்னாரோ அப்பவே மாமாவா நானானு பாத்துரலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. என்னை ஏன் வழியில போக விடாம 2 பேரும் சேர்ந்து சமாதானம் பண்ணீங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் முன்னாடி போய் ஈன்னு இழுச்சிட்டு நின்ன. இப்ப என்னாச்சு? எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. நல்ல சாமியார அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சிபாரிசு பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்னடானா அவன் மொத்தமா குட்டிய குழப்பி விட்டுட்டு போயிட்டான். மாமா அவருக்கு வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கே இந்த குதி குதிக்கிறாரு. வாரிசு யாருன்னு தெரிஞ்சிட்டா அவரு அதுக்கப்புறம் என்ன பத்தி நினைப்பாரா? ஏற்கனவே அவர் கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்காரு. இதுல அவரோட வாரிசு வர வந்துருச்சுன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு? எங்க கல்யாணம் எப்படி பிரிப்போ நடக்கும்? எங்க கல்யாணமும் நடக்க போறது இல்ல, சொத்தும் கிடைக்க போறது இல்ல. இதுல எல்லாரும் தேவையில்லாம கனவு வேற கண்டுகிட்டு இருக்கீங்க. மொத்தமா சரிஞ்சு போச்சு. அத்தனை பேருக்கும் பட்டணமும் தான். ஆமாமா ஸ்வேதா, நான் தான் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் நல்லது நடக்கும் தான் யதார்த்தமா எதிர்பார்த்து பண்ணேன். ஆனா அந்த ஆள் வந்து இப்படி பண்ணிட்டு போவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. அந்த பணிக்கர் சொன்னதுக்கு அப்புறம் மாமாவோட என்ன ஓட்டம் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்பவா இருந்தாலும் இதுதானே நடந்திருக்கும். வாரிசு இருக்குன்னு தெரிஞ்ச மாமாவுக்கு அந்த வாரிசு யாருன்னு நாம தெரிய விடவே கூடாது. அப்படி மட்டும் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் நாம எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் நடக்காது. ஆனா எதிர்பார்க்காம ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மட்டும் நாம இடம் கொடுத்துடவே கூடாது. எனக்கு கிடைக்காத முத்தரசன் மாமாவை வேற யாருக்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். நான் தோக்க மாட்டேன், தோக்கிறதுக்கு தயாராகவும் இல்ல. எனக்கு என் வாழ்க்கையில தோக்கிறதே பிடிக்காது. விட மாட்டேன், விட மாட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது. மாமாவோட வாரிசுன்னு நாம சந்தேகப்படுற ஒருத்தி நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அந்த பணிக்கர் பேசும் போதெல்லாம் அவ முகம் அப்படியே செத்து போச்சு. அவ பார்வையே சுத்தமா சரியில்லை. நான் யாரு சொல்றேன்னு நினைக்கிறீங்க? அந்த ருத்ராவை தான் சொல்றேன். அவதான் வாரிசுங்கிறத முதல்ல நாம பக்காவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல் படியா அந்த ருத்ரா எங்க போறா எங்க வராங்கிறத அத்தனையும் நோட் பண்ணணும். முதல்ல அதை செய்யுங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த திட்டம் என்னன்னு சொல்றேன்.
ஏய் ருத்ரா குட்டி, என்னடா சொல்ல குட்டி? அங்க யாரு? அங்க யாருமே இல்லையடா. ருத்ராக்குட்டி, என்னடா அங்க ஒண்ணுமே இல்லையடா. நீ தேவையில்லாம எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்க. வா போலாம், வாடா. என்னாச்சு ருத்ரா குட்டிக்கு திடீர்னு வந்து பிடிக்கிறீங்க? காலை விடு ருத்ரா, அப்பதானே சீக்கிரமா சமையல் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இரு, நான் மாமாக்கு போய் சூப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், என்னடா ருத்ரா குட்டி, ஏன் மிரண்டு ஓடுற? நான் பக்கத்துல வந்தாலே உன்னோட அத்தை கூட சேர்ந்து ஏதாவது காமெடி பண்ணுவ, கிண்டல் அடிப்ப. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னடானா பார்த்த உடனே பயந்து ஓடுற? முகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எதுக்கும் பயப்படல. என்ன ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்ட? நிறையவே இருக்கு. போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டோட ராணி ஆயிடுவ போல இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. புரியலையா? கூடிய சீக்கிரமே புரியும். எல்லாமே மொத்தமா புரியும். இந்த வயசுலயே என்ன வேஷம் போடுறல்ல? நீ போடுற வேஷத்தை கூடிய சீக்கிரமே கலைச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு.